வெயிட் ஓவரா கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இவங்களுக்கு எப்படி தெரியும் மூசா நபி அந்த முஹர்ரம் மாசம் உடைய நோன்பு எப்படி உங்களுக்கு தெரியும்? யாருக்கு? வணக்க வழிபாடு கரெக்டாக செஞ்சுருக்கான். செய்ய போய் தான் அங்கேருந்து பார்த்து இவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ இது ஒரு பஞ்சாயத்தை அல்லாஹ் வைக்கவே இல்லை. வணக்க வழிபாடுகளுக்கு வெயிட் வேணும்னா நமக்கு இந்த சிந்தனை இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இஸ்லாம் வந்து ரெண்டு இஸ்லாம் இருக்கு. முஸ்லீமுக்கு இஸ்லாம் தனி, நான் முஸ்லீமுக்கு இஸ்லாம் தனி. அதாவது மறுமையில் விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நடக்கும். ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் இல்லை குரான் ஹதீஸ் உபதேசம் போய் சேராதவனுக்கும் விசாரணை மறுமையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இறைவனை வணங்குறதை பற்றி மட்டும் தௌஹீது மட்டும்தான் இருக்கும். ஏன் சிலையை வணங்கின, ஏன் இந்த மாதிரி கற்களை செஞ்ச, ஏன் இது பின்னாடி போனா அது பின்னாடி போனன்னு மட்டும் கேட்பான். அடுத்தது என்ன கேள்வி கேட்பான்? உள்ளுணர்வுல சில உணர்வுகள் எல்லாம் கொடுத்துருக்கான்ல, பொய் பேசக்கூடாதுங்கிறது உன் மனசாட்சி சொல்லும், அதை ஏன் நீ செஞ்ச. திருடக்கூடாதுங்கிறது உன் மனசாட்சி சொல்லும், அதை ஏன் நீ செஞ்ச. விபச்சாரம் தப்பு, தாயோட நீ விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு உன் மனசாட்சி சொல்லும், அதை நீ ஏன் செஞ்ச. பெற்றோரை ஏன் தண்டனை நோவினப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கும், அது மனசாட்சி சொல்லும், அதை ஏன் செஞ்ச. இப்படி மட்டும்தான் மறுமையில விசாரணை இருக்கும். முஸ்லீம்கள் என்ன தவறா நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மகிட்ட வேதம் இருக்கு, நாம இதை வச்சு இவங்க, அதாவது நாம எழுதிட்டு இருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு மார்க் எழுதிட்டு இருக்கிறோம். இதுல 100 மார்க் வாங்கினதா சந்தோஷம் வேற பட்டுட்டு இருக்கோம். நம்ம தௌஹீதுல கரெக்டா இருக்கோமே, அல்லாஹ்வுக்கு தான் சிலைகளை ஏற்படுத்தலையே, நம்ம தர்காவுக்கு தான் போகலையே, நாம தான்